மண்டூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய கொடியேற்றம். கிழக்கிலங்கையின் சின்ன கதிர்காமம் என போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு மண்டூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய வருடாந்த உற்சவமானது இன்று 8ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இக்கொடியேற்ற நிகழ்வானது போரதிவுப்பற்று பிரதேச செயலாளர் எஸ் ரங்கநாதன் தலைமையில் ஆலய வண்ணக்கர் பி செல்வகுமார் முன்னிலையில் இடம்பெற்றது. தொடர்ந்து 20 நாட்கள் திருவிழாக்கள் இடம்பெற்று 21ஆம் நாளான எதிர்வரும் 2026 8/28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மூங்கிலாற்று சங்கமத்தில் இடம்பெறும் தீர்த்தோற்சவத்துடன் இனிதே நிறைவு பெறும். இவ்வொடியேற்ற நிகழ்வுகளில் நாட்டின் பல பாகங்களிலிருந்து அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மண்டூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய உற்சவமானது சிறப்புற இடம்பெறுவதற்கு முருகப்பெருமானுடைய திருவருட் கடாட்சம் கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த வகையில் ஆலய உற்சவமானது 2026 8/8ஆம் தேதி இன்று இரவு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 2026 8/28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தீர்த்தோற்சவத்துடன் நிறைவு பெற இருக்கின்றது என்பதனை அனைவருக்கும் அறிய தருவதுடன் காலப்பகுதியில் 1946ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் தேதிய 9588ஆம் இலக்க அரச வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்ட விதிகள் அமுலில் இருக்கும் என்பதையும், வடக்கு மண்டூர் கோட்டமுனை வீதிக்கு இணையாக ஓடும் முதலாவது பொதுச்சந்து, கிழக்கு மண்டூர் கோட்டமுனை கோயிலுக்கு முன்னால் உள்ள நீரேரி, தெற்கு கோவில்குடா எனப்படும் ஏரி மற்றும் பாலமுனை கிராமம், மேற்கு குறிஞ்சாமுனை வீதி வரை உள்ள எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதி இத்தால் புனித பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது என்பதையும், இப்பகுதிக்குள் மது மாமிசம் என்பன தவிர்க்கப்படல் வேண்டும் என்பதனையும் அறிய தருகின்றேன். எனவே
காட்டாச்சு மாதிரி வேணும் வேறு